Hi, I'm here at the audio launch of Nadigain and quite excited. I really like the first look of the movie. I hope you all like it too. And do hear the songs and please wish us luck. Thank you. Hi, வணக்கம். நான் புனகை புகீதா SG Films தயாரிப்பில் அறிந்தும் அறியாமலும் பட்டியல் குண்டக்க மண்டக்க நர்த்தகி படங்கள் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. 4 தயாரிப்புக்கு பிறகு 5வது திரைப்படம் ஒரு நடிகையின் வாக்குமூலம். சோனியா அகர்வால் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இன்றைய இசை வெளியீட்டு விழா சிறப்பான முறையில் நடந்தது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா மிகப்பெரிய அளவில் இதற்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதோட நல்ல டாக்கும் இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது. திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், சினிமாவில் நடக்கக்கூடிய நிஜங்களை சித்தரிக்கும் ஒரு திரைப்படமாக இருக்கும் ஒரு நடிகையின் வாக்குமூலம். ஒரு நடிகையின் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை, உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். பாருங்க, நிச்சயமாக உங்க மனசை பெரிய அளவில் டச் பண்ணக்கூடிய பாதிப்பு அடைய வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் ஒரு நடிகையின் வாக்குமூலம். நன்றி. நேரலுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் பேர் ராஜ்கிருஷ்ணா. இப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கிறது ஒரு நடிகன் வாக்குமூலம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மீட் பண்ணியிருக்கோம். படத்தினுடைய பெரும்பான்மையும் படப்பிடிப்பு முடிந்தது. டிசம்பர் மாதம் படம் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இது மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா ப்ரொடியூசர் எனக்கு கீதா மேடத்தை பொறுத்தளவு என்னை அவங்க ஒரு டேரக்டரை டீல் பண்ணவே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி மேடம் பண்ணியிருக்கேன். உடனே இமிடியேட்டாக அதாவது லைன் சொல்லி நாட் சொன்னோடனே எனக்கு ஃபுல் ப்ரொசீட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க என்னோட ப்ரொடியூசராகவே அவங்க நடந்துக்கல. ஒரு நல்ல ஒரு கூட பிறந்த சகோதர பாசமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹோல்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது மியூசிக் டைரக்டர் ஆதிஷ், என்னுடைய நண்பன், என்னோட 18 இயர்ஸ் ஃப்ரெண்ட். அவன் முதல்ல நான் படம் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் தான் மியூசிக். அதே மாதிரி என்னுடைய நண்பன், நீண்டகால நண்பன் நான் முத்துக்குமாரோட லிரிக்ஸ் இன்னைக்கு இந்த அளவு சாங்ஸ் வருதுன்னா அவனுடைய கோஆப்ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்ட். என்னோட முதல் படத்துக்காக தான் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறதா இருந்தது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த சாங்க்காக நான் கேட்ட மாட்டேன். இந்த மாதிரி நண்பன் மாதிரி எனக்கு சாங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நண்பர்கள் வட்டாரம். அதே மாதிரி என்னோட யூனிட் நட்பு வட்டாரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் விஷயம். லைட் மேன்ஸ் எல்லாருமே நாங்கள் டேரக்டர்ஸ் லைட் மேன்ஸ் அப்படி பழக மாட்டோம். எல்லாருமே ஜாலின்னு இப்படி விளையாட்டுத்தனம் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையோட ஒரு அழகான ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய மேக்ஸிமம் கதை படப்பிடிப்பு முடிவு வச்சு டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். சோனியா அகர்வால் அவங்களும் அப்படி தான். முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நடிகா இருந்தாங்க எங்கிட்ட. அப்புறமேல என்னவங்க ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி சார் என்ன சார் அந்த படம் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அஞ்சலியா வாழ ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 90 நாள் ஒரு தவம் மாதிரி பண்ணாங்க. 90 நாள் ஒரு அஞ்சலியாவே ஒரு லைஃப்பில் வாழ்ந்து எனக்கு இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. மற்றபடி என்னென்னா என்னோட டெக்னீஷியன்ஸ் உழைப்பு எல்லாமே எனக்கு ஹைலி. இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ அழகாக முடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டீமோடைய முழு ஒத்துழைப்பு தான். கண்டிப்பான முறையில் இது பெரிய வெற்றி படம் இருக்கும். தேங்க்யூ. SG Films உடைய பயணம் 2003 தொடங்கியது. அறிந்தும் அறியாமலும், அதுக்கப்புறம் குண்டக்க மண்டக்க, பட்டியல், நர்த்தகி, அதோடு எங்களுடைய 5வது தயாரிப்பு ஒரு நடிகையின் வாக்குமூலம். தமிழ் சினிமாவை பற்றி, தமிழ் சினிமா திரைக்கு பின்னாடி பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்போதும் குறைஞ்சதே இல்லை. அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கும், நிஜங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு நடிகனுக்கு போன்ற உண்மைகளை சித்தரிக்கும் ஒரு திரைப்படமாக இருக்கும். பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுடைய எதிர்பார்க்க தகுந்த மாதிரி கமர்ஷியலாகவும் அமைஞ்சிருக்கு. இயக்குனர் ராஜ்கிருஷ்ணா என்னுடைய நீண்டகால நண்பர். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வானவெள்ளி தோல் அந்த மெலடி பாட்டு உற்சாகத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் ஒரு சோகத்தோடு முடியும் பொழுது புன்னகை கீதா அவர்கள் தயாரிப்பாளர். அவருக்கு நான் ஏற்கனவே நர்த்தகி இந்த திரைப்படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருந்தேன். அவர் கூட நான் பணியாற்ற 2வது படம் இது. இந்த படத்துக்கு ஆதிஷ் என்கிற ஒரு புதிய இசையமைப்பாளர் அறிமுகமாக இருக்கிறார். மிகவும் திறமைசாலி. இந்த பாடல்களும் இந்த படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. புன்னகை கீதாவோட 5வது படம் என்று சொன்னேன். நிச்சயமாக அந்த முன்னாடி எடுத்த 2-3 படம் மிக சிறப்பான படம் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு தயாரிப்பாளருங்கிறது தெரியுது அவங்க எடுத்த வந்த படங்களில் வைக்கும்போது. நிச்சயமாக இந்த படத்தோட பாடல் காட்சியிலும் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த தரம் குறையாத ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி கூட்டணியாக அமையணும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.